கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேர தியானமாக ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். கொடூரமானவர்களுடைய சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும்படி அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமான, சமாதானமான, சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். உங்கள் ஏழ்மையை குறித்தோ, உங்களுடைய நெருக்கத்தை குறித்தோ, உங்களுடைய பலவீனத்தை குறித்தோ கர்த்தர் அலட்சியமாக இருப்பது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பலனாக, உங்களுக்கு திடனாக இருப்பார். ஒருவேளை பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல சத்துருக்களுடைய இரைச்சல் இருந்தாலும், தப்பிக்க வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும், உங்களுக்கு அடைக்கலமாக கடுமையான கோடை காற்றின் சுட்டரிக்கக்கூடிய அந்த வெயிலே உங்களுக்கு கர்த்தர் நிழலாக இருப்பார். பலவீனமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலவீனரை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தரே உங்களுக்கு பலனாகவும் இருப்பார். பெருவெள்ளம் வரும்பொழுது அதிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு அடைக்கலம் தேவைப்படுகிறது. கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். வெயில் அதிகரிக்கும் பொழுது ஒதுங்குவதற்கு நிழல் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையே உங்களுக்கு நிழலாயிருக்கும். கோடை காலத்திலே கடும் வெயிலுக்கு கர்த்தரே நீங்கள் ஒதுங்கக்கூடிய நிழலாயிருப்பார். பெருவெள்ளம் மதிலை மோதி அடிப்பது போல கொடூரமானவர்கள் உங்களுக்கு விரோதமாக சீறி எழும்பி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரே உங்கள் பாதுகாப்பின் அரண். ஆமேன்.